ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லாஸ்ட் வீக் நடந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், கம்பெனியோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட், சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த மணப்புரம் ஃபினான்ஸை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. மணப்புரம் ஃபினான்ஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 248.95 போச்சு. கடைசியில் 247 சம்திங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இதில் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியதுன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. முன்னாடி நம்ம மணப்புரம் ஃபினான்ஸ் 130 to 150 இருக்கும்போது ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இந்த கோல்டு அகேன்ஸ்ட் லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் இதெல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு ஆர்பிஐ அந்த கோல்டு அகேன்ஸ்ட் லோன் ரூல்ஸில் வந்து சில சேஞ்சஸை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, டைட்டன் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அது ஸ்மால் பாரோவர்ஸுக்கு ஃபேவராக அந்த ரூல்ஸை மாற்றிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு எல்லாமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னால ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் 240 ரூபாய்க்கு மேலே இப்போ இருக்குது. ஸ்டாக் பி 17 இருக்குது. புக் வேல்யூ 147. புக் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா பக்கம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இது ஒரு 200 அந்த ரேஞ்ச் வரும்போது ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் என்னோட கருத்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு 180 170 அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரு நல்ல வேல்யூவில் தான் இருந்துச்சு. அப்போவும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு நல்ல வேல்யூவில் தான் இருக்குது. பட் நம்ம 138 150 கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இப்போ நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில் இருக்கும். இதே ரேஞ்சில் இப்போ ஒரு 200 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் போஸ்ட்டில் நமக்கு வலிக்கும். அதையும் அந்த டைமில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் ஒரு நல்ல வேல்யூவில் தான் இருந்துச்சு. இப்போவும் ஒரு நல்ல வேல்யூவில் தான் இருக்குது. பட் இதே ட்ரெண்ட்லேருந்து மேலே போகுமா, அல்லது ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸில் முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆர்பிஐ வந்து டெபாசிட் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணி மறுபடியும் மீண்டு வந்தாங்க. அந்த நியூஸ் வரும்போது ஸ்டாக் ப்ரைஸ் பொத்துன்னு 138 ரூபா வரைக்கும் போச்சு. மறுபடியும் இப்போ வந்து 250 ரூபா பக்கம் வந்தாச்சு. ஆனால் என்னோட கருத்து அதுதான், அதாவது நீங்கள் ஸ்டேபிளாக இருப்பீங்க அப்படின்னா கூட இப்போ கூட வாங்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து ஒரு 30 ரூபா 35 ரூபா இறங்கும் சான்ஸும் இருக்குது. அதனால உங்களோட முடிவை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு லாங் டேர்மை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எனி பெயின் கேபிட்டல் தான் இதை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. ஒரு லாங் டேர்மை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கன்னா இப்போ கூட மணப்புரம் ஃபினான்ஸை வந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் ஷார்ட் டேர்மில் இதெல்லாம் ப்ளே பண்ணாதீங்க. ஷார்ட் டேர்மில் ப்ளே பண்ணிங்கன்னா நெகட்டிவ் ஆகிடும். அதனால லாங் டேர்மை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்லோவாக 1-2 மணப்புரம் ஃபினான்ஸில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பல்க் பையிங் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபார்மா பீஸை வாங்கலாமான்னு கேட்குறீங்க, கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் டேரெக்டாக நாட்கோ ஃபார்மா, ரெட்டிஸு இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஜைடஸ் இப்போ கொஞ்சம் இறங்கினா யூஸ் பண்ணிக்கலாம். சன் ஃபார்மாவும் சிப்லாவும் இன்னும் கொஞ்சம் இறங்கணும். பட் இப்போதைக்கு நாட்கோவும் ரெட்டிலையும் டேரெக்டாக நான் ப்ளே பண்ணிட்டு போகிறேன். அதுக்கு எதுக்கு ஃபார்மா பீஸில் போட்டுட்டு நீங்கள் ஃபார்மா பீஸ்லாம் 1-2 நீ வாங்கினா கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாட்டுக்கு வந்து 20 ரூபா 10 ரூபா சார்ஜஸே போயிடும். அதனால வந்து என்ன கேட்டால் டேரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்கி போடுறதே பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அடுத்தது இந்த டிஇ வேல்யூ இதெல்லாம் ஜீரோதோட கை டேப்பில் என்னால் பார்க்க முடியல. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ் இதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னா அதில் வந்து அது ஷோ ஆகலைன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் எப்படி பார்க்குறது? அது வந்து நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கூகுளில் போய்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணப்புரம் ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மணி கண்ட்ரோலோட வெப்சைட் வரும், அது ஷேர் ப்ரைஸுக்கு கீழே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனரை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடச்சிரும். அதாவது டெப்ட்டு, அந்த கம்பெனி இந்த குவார்ட்டரில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாங்க, ரெவன்யூ எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, எல்லாமே அதில் ஷோ ஆகிரும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தாலே போதும். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப்ஸில் பார்க்குற ஃபியூச்சர்ஸை விட ஸ்க்ரீனரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனரில் ஒரு ஸ்டாக்கை பற்றி டீட்டெயில்ஸ் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த பஜாஜ் ஃபினான்ஸு ஸ்பிளிட்டு, போனஸ், டிவிடெண்ட் எல்லாமே வருது. ஸோ அதனால நான் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ பல நாள் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு ஷேர் வந்து போனஸு ஸ்பிளிட்டு கொடுக்கறதுனால நமக்கு எந்த வித பெனிஃபிட்டுமே கிடையாது. டிவிடெண்ட்னால பெனிஃபிட், அதுக்கு வேண்டி ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை 50 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்ட்டு வாங்க முடியாது. அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. இப்போ ஒரு 1000 ரூபா இருக்க ஸ்டாக்கு 40 ரூபா டிவிடெண்ட் தராங்க, நீங்கள் போய் வாங்குவீங்க. அதே அந்த ஸ்டாக் வந்து 2% 3% விழுந்தால் கூட புஷ் ஆயிரும், ஏன்னா ஓவர் வேல்யூடாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டில் கூட நம்ம பெனிஃபிட் பார்க்கலாம். ஆனால் போனஸ்லேயும் ஸ்பிளிட்லேயும் பெனிஃபிட்டே கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸ்பிளிட்டுங்கிறது அந்த ஸ்டாக்கை இப்போ ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா இருக்குது, 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா ஸ்பிளிட் பண்ணுறாங்கன்னா அது 2 ஆட்டு ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அதே வேல்யூவை தான் 2 ஆட்டு உடையும். அதே மாதிரி போனஸ் ஷேரும் அதே மாதிரி தான், அதே வேல்யூவை தான் பார்த்தீங்கன்னா பிரித்து இப்போ 3000 ரூபா இருக்க ஷேர் வந்து 1:3 போனஸ்னால் 1000 ரூபா வச்சு உங்களுக்கு 3 ஷேர் வரும். ஸோ அதனால் நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. வேல்யூஷன் அதே வேல்யூஷனில் தான் இருக்கும். ஸோ ஸ்பிளிட்டு போனஸ்னால நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணதுனால எந்த வித பெனிஃபிட்டும் கிடையாது. ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்பிளிட்டு போனஸுக்கு வேண்டி கன்சிடர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கௌதம் அதானியோட சேலரி வந்து இந்த ஃபினான்ஷியல் 25ல 10.41 crores இருக்குது. பட் ஆக்சுவலி இவ்வளோ லிஸ்டட் கம்பெனிஸ் வச்சிருக்கு, இவ்வளோ தான் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது வந்து ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் அந்தந்த சிஇஓக்கு போகும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் 24ல் 9.26 crores அவரோட சேலரியாக இருந்துச்சு ஃபுல் இயரில். அதோட கம்பேர் பண்ணும்போது இப்போ 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதானி என்டர்பிரைசஸில் வந்து 2.26 crores வந்து பார்த்தீங்கன்னா சேலரியாக போயிருக்கு அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு. அதே மாதிரி அதானி எனர்ஜி லிமிடெடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.54 crores போயிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதானி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு 7.87 crores போயிருக்குது. இதில் 1.8 crores வந்து சேலரி ஆட்டும், 6.07 crores வந்து கமிஷன் ஆட்டும் போயிருக்குது. ஆக்சுவலி இது வந்து இவரோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா சுனில் பாரதி மிட்டல் அவரோட சேலரி வந்து 32.27 crores ஃபினான்ஷியல் 24ல். அதை காட்டிலும் குறவாக தான் இருக்குது. ராஜு பஜாஜுக்கு 53.75 crores, பவன் முஞ்சாலுக்கு 109 crores, எல்என்டியோட சேர்மன் எஸ்என் சுப்பிரமணியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 76.25 crores, இன்ஃபோசிஸோட சிஇஓ ஷாகில் எஸ் பரேக்கு வந்து 80.62 crores ஃபினான்ஷியல் 25ல். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் லெஸ் சேலரி தான் வாங்குறாரு. ஆனால் இவரோட லிஸ்டட் கம்பெனி செப்பரேட்டடாக நம்ம பார்க்கும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேலரி போகுது. ஸோ அதெல்லாம் டோட்டலாட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜாஸ்தியாக வரும். ஸோ இது வந்து அதானி குழுமத்தோட அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மன்சூன் செக்கப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் நிறைய சிட்டிஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 சிட்டிஸில் நாங்கள் இதை லான்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1090 லேபர்ஸ் வச்சு டாடா மோட்டர்ஸோட ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பஜாஜ் ஆட்டோ வந்து சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி 125cc மோட்டார் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாட்டு டெவலப் பண்ணி லான்ச் பண்ண போகிறதாட்டு. ஆக்சுவலி இது ஃபினான்ஷியல் 26ல் எக்ஸ்பெக்டட்னு சொல்கிறாங்க. எப்படி கொண்டு வராங்கன்னா பல்சர் அந்த மாடலில் அந்த மாதிரி அந்த சிஎன்ஜி மாடலில் கொண்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வராங்க. எக்ஸிஸ்டிங் பிராண்ட்ஸ்லேயே நியூ பைக் வந்து கொண்டு வர போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து 85,178லேருந்து 1.11 lakh வரைக்கும் இருக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட ஒரிஜினல் பிராண்ட்ஸ் நீ பார்த்தீங்கன்னா இப்போ பல்சர் 125 இருக்குது, பல்சர் NS 125 இருக்குது, பல்சர் N 125 இருக்குது. அது போக சிஎன்ஜி பைக் நீ பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் 125 இருக்குது. ஸோ இதே பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃபினான்ஷியல் 26ல் புது பைக்குகள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 125cc அப்படின்னு சொல்லி பஜாஜ் ஆட்டோ மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. சுஸ்லான், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், டாடா பவர் இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசல் பைக்கால் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. ஒரு 5 எனர்ஜி ஸ்டாக்ஸு. இதில் IEX தான் ஃபஸ்ட்டு இருக்குது. இந்த ஸ்டாக் 4% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு டார்கெட் ப்ரைஸ் அவங்க மென்ஷன் பண்ணுறது 209 ரூபா சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 202 ரூபா இருக்குது, 209 ரூபா போகும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசல் சுஸ்லான் எனர்ஜிக்கு சொல்கிறாங்க. இப்போ அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 66 ரூபா சம்திங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 83 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 16% மேலே போகும்னு சொல்கிறாங்க. பை ப்ரைஸ் வந்து 71 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மோட்டிலால் ஓசால் டாடா பவருக்கு சொல்கிறது 21% மேலே போகும். ஐ திங்க் அது வந்து 399 ரூபாவில் இருக்குது. 476 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. JSW எனர்ஜிக்கு 21% மேலே போகும். டார்கெட் ப்ரைஸ் 592 ரூபா மென்ஷன் பண்ணுறாங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு 33% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 386 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 295 ரூபா சம்திங் லாஸ்ட் மார்க்கெட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த 5 பவர் செக்டார் ஸ்டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசால் பைக்கால் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட அந்த HDFC பேங்க் டாடா நியூ இன்ஃபினிட்டி HDFC கிரெடிட் கார்டு அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த ஏர்போர்ட் லான்ச் ஆசஸில் சில சேஞ்சஸை கொண்டு வராங்க. ஸோ ஆக்சுவலி ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் வருது. 18 ஏர்போர்ட்ஸ் தான் அந்த லான்ச் ஆசஸில் கவர் ஆகுது. அதுவும் நீங்கள் குவார்ட்டர்லி 50,000 பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அவங்க மென்ஷன் பண்ணுறது entry will not be granted by swiping the card directly but vouchers will be issued based on spending. அதாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு வவுச்சர்ஸ் கிடைக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்ரி குவார்ட்டர், அதாவது எல்லா குவார்ட்டர்லையும் நீங்கள் 50,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாட்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இஷ்யூ ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச்சஸில் சில ஏர்போர்ட்ஸ் தான் 18 ஏர்போர்ட்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. HDFC பேங்கோட அந்த டாடா நியூ இன்ஃபினிட்டி கார்டு சொல்கிறது 2 லான்ச் வவுச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குவார்ட்டர்ஸுக்கும் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு 8 லான்ச் வவுச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சேஞ்சஸ் ஆக்சுவலி அடிஷ்னல் சார்ஜஸும் வரும்னு சொல்கிறாங்க சம் லான்ச்சஸில். அது எப்படின்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் குறிப்பாக ஃபுட்ஸு, பிவரேஜஸ், ஸ்பா, நேப் ரூம் இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில லான்ச்சஸில் வந்து அடிஷ்னலாட்டு ஒரு 2 மணிக்கூர்லேருந்து 3 மணிக்கூர் ஸ்டே பண்ணுறாங்கனாலும் கூட அடிஷ்னல் சார்ஜஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கார்டு வச்சுருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து இந்த ரூல்ஸ் வருது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிரோதா கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி 10 ரூபா ரீட்டைல் ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் இந்தியாவில் இருக்குன்னா அதில் ரூபா பார்த்தீங்கன்னா ஜிரோதா தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீட்டைல் ஹெச்என்ஐ ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் இந்தியாவில் 11% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா ஜிரோதா தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ ஜிரோதாவோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 2018 ஷார்ப்பாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அவங்க இன்னும் லிஸ்டட் பண்ணலை. ஆக்சுவலி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டட் பண்ணல. ஏஞ்சல் ஒன்று இவங்க க்ரோ வந்து ஐபிஓ வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐஎஃப்எல் ஃபினான்ஸ் இது மாதிரிலாம் லிஸ்ட் ஆகிருக்காங்க. பட் ஜிரோதா என்ன லிஸ்ட் ஆகலை. அவங்களும் விரைவில் லிஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபோசிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீத்தர் விட்டுருக்காங்க. ஏன்னா 32,400 கோடி ஒர்த் ஆஃப் அந்த ஜிஎஸ்டி கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் வந்து அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 18 to 19, 21 to 22 அந்த காலகட்டத்தில் உள்ளது. ஸோ இன்ஃபோசிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மண்டே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இவி சேல்ஸு மே மந்தை வச்சு பார்க்கும்போது எம்ஜி மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸை பீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 587 யூனிட்ஸ் தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 4,319 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இவி காரில் 19% வந்து growth டிக்ளைன் ஆயிருக்குது. எம்ஜி மோட்டார்ஸ் 3,732 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 147% இயர் பேசிஸில் growth. அடுத்தது மஹேந்திரா வந்து 2,604 யூனிட்ஸ் 338% growth. அடுத்து ஹியூண்டாய் 609 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 491% growth. பிஒய்டி இந்தியா 494 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 179% growth. அதர் பிளேஸ் நீ பார்த்தீங்கன்னா அந்த கியா, சிட்ரான் இவங்க எல்லாமே. இதில் கியா வந்து ஒரு 28 யூனிட்ஸ், சிட்ரான் வந்து 123 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 27% growth வந்து கியாக்கும். சிட்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 41% growthம் காமிச்சிருக்குது. இது போக லக்ஸரி இவி சேல்ஸ் நீ பார்க்கும்போது லாஸ்ட் மந்தில் பிஎம்டபிள்யூ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 301 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து 175 யூனிட்ஸில் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து 88 யூனிட்ஸு, வால்வோ ஆட்டோ இந்தியா வந்து 33 யூனிட்ஸு, ஆடி வந்து 5 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பார்ஷே வந்து 1 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது வந்து லக்ஸரி கார்ஸு. பட் ஆக்சுவலி எம்ஜி மோட்டார்ஸ் வந்து டாட்டாவை பீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இல்லை, ஜஸ்ட் 587 யூனிட்ஸ் தான் சொல்கிறாங்க. 587 யூனிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் லீடிங்கில் இருக்கிறாங்க. மேபி நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இதே தொடர்ந்துனா எம்ஜி மோட்டார்ஸ் பீட் பண்ணி இவி பிளேஸில் டாடா மோட்டார்ஸ் வந்து மேலே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி பெங்களூர் சம்பவம் நடந்ததாக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் எக்கனாமிக் டைம்ஸில் எனக்கு அதை டீட்டெயில்ஸாக கொடுத்துருந்தாங்க. 4.58 crores ஸ்கேமு. ஐசிசி பேங்கோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டை நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எடுத்து அதை கையாடல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி தப்பு நடந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு ஜஸ்ட் 26 years தான் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு ஃபண்டை எடுத்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அக்கௌண்ட்டில் இருந்து கூட பணத்தை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃபாதர் இன்லா, அந்த அக்கௌண்ட்லேருந்து கூட பணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஸ்கேமை எப்படி எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா, பேங்க் வந்து ஒரு இன்டர்னல் ஆடிட் டீமை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இதை வந்து போலீஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணி ராஜஸ்தானில் கோட்டா அங்கே உள்ள போலீஸ் எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் சைனி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க உதயோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் எல்லா நியூஸும் வெளியே வந்திருக்குது. ஆக்சுவலி இவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸரோட நேம் வந்து திலீப் ஷைனி. அவங்க தான் அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஜஸ்ட் 26 ஏஜ் தான் ஆகுது. இது வந்து ஸ்கேம் நடந்தது 2022 to 23 அந்த டைம்லேயே நடந்திருக்குது. ஸோ இவங்க வந்து 2020 பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 21 to 22 தான் இருக்கும். அந்த ஏஜில் எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்த்துக்குவாங்க. ஸோ ஆக்சுவலி இன்னசென்ட் கஸ்டமர்ஸ்க்கு நேமில் வந்து இதுவும் எடுத்திருக்காங்க. பர்சனல் லோனும் பார்த்தீங்கன்னா இல்லீகலாட்டு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்டி, பர்சனல் லோன் அக்கௌண்ட்ஸு அங்கேருந்து ஃபண்டை வித்ரா பண்ணி இவங்களோட ரிலேட்டிவ் இதில் வந்து ஓடிபி எல்லாம் வாங்கி அதுலேருந்து வித்ரா பண்ணி அதை எடுத்து கிட்டத்தட்ட 100க்கு மேலே கஸ்டமர்ஸ்க்கோட அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அடுத்தவங்க காசு எடுத்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. பட் பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டுவாங்கிற கதை மாதிரி மாட்டியிருக்காங்க. 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சேடான இன்சிடென்ட். பட் பேங்க் தரப்புலேருந்து என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அஃபெக்டட் கஸ்டமர்ஸுக்கு கையில் அந்த ப்ராப்பரான அமௌண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேங்க் தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க்கில் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க. பட் பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டுவாங்கிற கதை மாதிரி அவங்க மாட்டியிருக்காங்க. ரத்தன் இந்தியா பவரோட ஹோல் டைம் டேரக்டராக இருந்த பாலிராம் ரத்னா ஜாதவ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணுறாரு. ஸோ ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பர்சனல் ரீசன்ஸுக்கு வேண்டி தான் ரிசைன் பண்ணுறாரு. ஆர்பிஐ ரேட் கட் இம்பாக்ட்னால சில பேங்க்ஸ் வந்து
அவங்களோட அந்த லெண்டிங் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 8.85% இருந்தது 8.35% குறைச்சிருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியா 8.85% இருந்தது 8.35% குறைச்சிருக்காங்க. யூகோ பேங்க் வந்து 10 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க MCLR ரேட்டு. இது போக யூகோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 8.25% இருந்ததை 8.15% குறைச்சிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க எப்படின்னா லெண்டிங் ரேட்டில் சில டென்யூஸுக்கு வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா RBI வந்து அந்த ரேட் கட் பண்ணதுனால இந்த பேங்க்ஸும் வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரேகா ஜுன்ஜுன்வாலோட போர்ட்ஃபோலியோவில் இந்த மார்ச் குவார்ட்டரில் எந்தெந்த ஸ்டாக் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி 4 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. சென்செக்ஸே பீட் பண்ணி போயிருக்குது. கனரா பேங்க் வந்து 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது ஒரு PSU பேங்க். நசரா டெக்னாலஜிஸ் 31% ரிட்டர்ன்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங். ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீஸ் 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. டாடா மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டா வந்து ஒரு மியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் தான் 1.4% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 26 ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. நெட்வொர்த் 41,570 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலோட ஒய்ஃபு ரேகா ஜுன்ஜுன்வாலா அவங்க ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸு. HDFC பேங்க்ல ஒரு நெகட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. லிலாவாட்டி ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட MD அண்ட் CEOக்கு மேலே ஒரு சஸ்பென்ஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி எப்படி சொல்கிறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டிருக்காங்க. இதில் அவங்க மென்ஷன் பண்ணுறது HDFC பேங்கோட CEO இருக்கிற சசிதார் ஜெகதீஷன் வந்து 25 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பீஷியஸ் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. சில சீனியர் அஃபீஷியல்ஸுக்கும் இது வந்து அந்த ட்ரஸ்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனில் வந்து 25 கோடி ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. மே 30 மும்பை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து கேஸும் ஃபைலாக இருக்குது. பாந்திரா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா FIRம் வந்து ஜெகதீஷன் அடுத்தது வந்து ஒரு 7 அதர் அஃபிஷியல்ஸ்க்கு மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க. FIR வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு எகென்ஸ்டாக. அதை பேஸ் பண்ணி RBIக்கும் இவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த லிலாவாட்டி கிரிட்டிக்கல் மெஹத்தா மெடிக்கல் ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட CEO அண்ட் MD மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து HDFC பேங்க் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இன்டிகிரேட் வந்து பார்த்தீங்கன்னா 300 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் டிரான்ஸ்மிஷன் அசட்ஸ் வந்து 2108 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ராஜஸ்தானில் பார்மார் அப்படிங்கிற இடத்துல சோலார் அயன் பிரைவேட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது வந்து இன்டிகிரேட் கொடுத்த அப்டேட்டு. L&T வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நார்வே சேர்ந்த உல்ஸ்டீன் குரூப் கூட போட்டிருக்காங்க. இது மூலமாட்டு ஷிப் டிசைன் ஷிப் பில்டிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து ஜாயிண்ட் அதாவது 2 பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி பார்ட்னர்ஷிப் பேசிஸில் பண்ணுறதுக்கு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க L&T. ஆக்சுவலி இந்த HDFC பேங்க் இஷ்யூ நம்ம பேசணும். ஆனால் HDFC பேங்க் தரப்புல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதை ஸ்ட்ராங்காட்டு டினை பண்ணுறாங்க. அந்த அலிகேஷன் எங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மால்ஷியஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹீரோவோட Zoom 160 வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் அதோட டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் வந்து இந்த பாரதி மொபிலிட்டி எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் 2025 அது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகும், அதாவது டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.